வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டிலிருந்து ஒலிக்கும் குரல் ஒட்டுமொத்த இந்திய மக்களான என்பதை காந்தியின் மீது வெறுப்புணர்வோடு செயல்படும் பாஜக உணர வேண்டும். 100 நாள் வேலை திட்டத்தில் ஏழைகளின் வாழ்வாதாரத்தை உறுதி செய்ய வேண்டும் என்றும் மத்திய அரசுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தல். பெரியாரின் நினைவு தினத்தை ஒட்டி சென்னை அண்ணா சாலை உள்ள அவரது சிலைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மரியாதை. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்களும் மலர் தூவி மரியாதை. பெரியார் எனும் பெரும் சூரியனை திருடவும் முடியாமல் தின்று செரிக்கவும் முடியாமல் திண்டாடுகிறது பகைவர் கூட்டம். வஞ்சக எண்ணங்களை வீழ்த்திட ஒற்றுமை உணர்வோடு நின்றால் என்றும் வெற்றி நமதே என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எக்ஸ் பதிவு. முன்னாள் முதலமைச்சரும் அதிமுக நிறுவனருமான எம்ஜிஆரின் 38ஆம் நினைவு தினம் இன்று அனுசரிப்பு. சென்னை மெரினாவில் உள்ள நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மரியாதை. வறியவர்களின் வேதனையை தன் வேதனையாக கொண்டு அன்பை அருளை அரசியலாக்கி ஒரு இயக்கத்தை மட்டுமல்ல ஒரு தலைமுறையின் கனவுகளை உருவாக்கி சென்றவர் எம்ஜிஆர். திராவிட இயக்கத்தின் திரைமுகமாய் எளிய மக்களிடம் கொள்கைகளை கொண்டு சேர்த்த பேராளுமை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எக்ஸ் தளத்தில் பதிவு. எம்ஜிஆர் நினைவிடத்தில் ஓ பன்னீர்செல்வம், சசிகலா உள்ளிட்ட தலைவர்கள் மரியாதை. தங்களது ஆதரவாளர்களுடன் சென்று மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். எம்ஜிஆர் நினைவு தினத்தை ஒட்டி அவர் நினைவிடத்தில் திருநாவுக்கரசர், தமிழிசை ஆகியோர் மரியாதை. எம்ஜிஆர் நினைவிடத்தில் இருவரும் பரஸ்பர நலம் விசாரித்துக் கொண்டனர். பெரியார் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவியும் தவேக தலைவர் விஜய் மரியாதை. தந்தை பெரியார் காட்டிய சமத்துவ பாதையில் பயணித்து சமூக நீதியை வென்றெடுக்க உறுதியேற்போம் என எக்ஸ் தளத்தில் பதிவு. அதிமுக கூட்டணியில் அமமுகவுக்கு 6 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டதாக வெளியான தகவல் வதந்தி என டிடிவி தினகரன் விளக்கம். அமமுக எந்த கூட்டணி இடம்பெற்றாலும் ஆண்டிப்பட்டியில் நாங்கள் தான் போட்டியிடுவோம் எனவும் திட்டவட்டம். பிள்ளையார்பட்டி கோயிலுக்கு சென்ற பொழுது அங்கே ஊடக நண்பர்கள் அவர்களே கேட்டார்கள், ஊடகத்துறை நண்பர்கள், உங்களுக்கு ஏதோ கூட்டணியில 6 சீட்டு கொடுத்துட்டாங்களாம்லன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், அது வதந்தி, யாரும் நம்ப வேண்டாம். தொடர்ந்து தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சுமார் 34 கோடியில் மல்டி ஆக்சல் கொண்ட 20 அதிநவீன குளிர்சாதன சொகுசு பேருந்துகள். கொடியசைத்து பேருந்து சேவையை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். இந்தியா கட்டி காத்த பெருமையை குழிதோண்டி புதைக்கிறது பாஜக அரசு. மதமாற்றம் செய்வதாக கூறி கண் பார்வையற்ற மாற்றுத்திறனாளியை பாஜக நிர்வாகி தாக்கும் வீடியோவை டேக் செய்து அமைச்சர் மனோஜ் தங்கராஜ் காட்டு.
ஓபிஎஸ், டிடிவி தினகரன் ஆகியோரை அதிமுக கூட்டணி இணைப்பது குறித்து எடப்பாடி பழனிசாமி தான் முடிவு செய்வார். ஓபிஎஸ் இணைப்பு குறித்த கேள்விக்கு லெட்ஸ் வெயிட் அண்ட் சீ என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பதில். மேல்மட்ட விஷயம்னா என்ன? ஓபிஎஸ் டிடிவி அவங்க ஒரு ஒரு என்னென்னா ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க. ஸோ அந்த நிலைப்பாடை பொறுத்தவரையில் அது ஏற்றுக்கொள்வதா இல்லையான்றதை பொதுச்செயலாளர் தான் முடிவு செய்வார். ஏன்னா இந்த விஷயத்தில் நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் இப்போதைக்கு எதுவும் கருத்து சொல்ல முடியாது. லெட்ஸ் வெயிட். ஜெயலலிதாவின் மகள் என தன்னை கூறிக்கொள்ளும் பெண் ஒருவர் அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு விருப்பமனு வழங்க வந்ததால் பரபரப்பு. விருப்பமனு அளிக்க வந்த பெண்ணை கண்டவுடன் அலுவலகத்தை விட்டு வெளியேறிய முன்னாள் அமைச்சர் கோகுல இந்திரா. நூறு நாள் வேலை திட்டம் தொடர்பான சட்ட திருத்தத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி திமுக கூட்டணி கட்சிகள் ஆர்ப்பாட்டம். 100 நாள் வேலை இனி இல்லை என கூட்டணி கட்சி தலைவர்கள் முழக்கம். மத்திய அரசை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் திமுக கூட்டணி கட்சிகள் ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றன. 100 நாள் வேலை திட்டத்தை ஒழிக்கும் சட்டத்தை திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்த சென்னை விமான நிலையத்தில் குழந்தைக்கு ஆதார் இல்லை என்பதால் விமானத்தில் பயணிக்க அனுமதி மறுப்பு. மத்திய தொழில் போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு விமானத்தை தவறவிட்டதால் பரபரப்பு. எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக மீனவர்களை கைது செய்த இலங்கை கடற்படையினர். மீனவர்களை விடுவிக்க கோரி ஒரு நாள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மீனவர்கள். நெல்லையில் பெற்ற மகளையே பாலியல் வன்கொடுமை செய்த தந்தைக்கு தூக்கு தண்டனை. பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கவும் நெல்லை போக்சோ சிறப்பு நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. உறைபனி பொழிவு காரணமாக நீலகிரி மாவட்டத்தில் புதிய சுற்றுலா தலமாக மாறியுள்ள தலைகுந்தா பகுதி. சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் படையெடுத்ததால் போக்குவரத்து ஸ்தம்பிப்பு. அமெரிக்க நிறுவனத்தின் ப்ளூபேர்டு தொலைத்தொடர்பு செயற்கைக்கோளுடன் விண்ணில் பாய்ந்த LV-M3 M6 பாகுபலி ராக்கெட் இதுவரை விண்ணில் செலுத்தியதிலேயே 6100 கிலோ அதிக எடை உள்ள செயற்கைக்கோளை ஏவி இஸ்ரோ சாதனை. 1-0. Both S-200 motors are normal. The rocket is beautifully searing through the bright Sriharikota sky. விண்ணில் செலுத்தப்பட்ட அமெரிக்க நிறுவன செயற்கைக்கோள் வெற்றிகரமாக நிலைநிறுத்தம். புவி தாழ்பட்ட பாதையில் ப்ளூபேர்ட் 6 செயற்கைக்கோள் நிலைநிறுத்தப்பட்டதாக இஸ்ரோ தகவல். வணிக ரீதியில் ராக்கெட்டுகளை ஏவுவதில் உலக சந்தையில் முக்கிய இடம் பிடித்தது இந்தியா. மிக அதிக எடை கொண்ட அமெரிக்க செயற்கைக்கோளை விண்ணில் நிலைநிறுத்தியதை சுட்டிக்காட்டி இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு பிரதமர் மோடி பாராட்டு. ராஜஸ்தானின் ஜோலார் மாவட்டத்தில் உள்ள 15 கிராமங்களை சேர்ந்த பெண்கள் வரும் ஜனவரி 26 முதல் கேமராவுடன் கூடிய செல்போன் பயன்படுத்த தடை. பட்டன் போன்களை வீடுகளுக்குள் இருக்கும்போது பயன்படுத்தலாம் எனவும், பொது நிகழ்ச்சிகள், திருமணங்கள், பக்கத்து வீடுகளுக்கு கூட அவற்றை எடுத்து வரக்கூடாது எனவும் பஞ்சாயத்துக்குள் ஒன்று கூடி முடிவு.
மகாராஷ்டிராவில் 20 ஆண்டுகளுக்கு பின் கூட்டணி அமைத்த உத்தவ் தாக்கரே மற்றும் ராஜ் தாக்கரே ஜனவரி 15ஆம் தேதி நடைபெறவுள்ள மும்பை உள்ளாட்சித் தேர்தலில் இருவரின் கட்சிகளும் இணைந்து களம் காண உள்ளதாக தகவல். முறைகேடுகள் அதிகரித்ததால் H-1B விசா குலுக்கல் முறையை ரத்து செய்தது அமெரிக்கா. புதிய முறையினால் திறமையாளர்களுக்கு மட்டுமே விசா கிடைக்கும் என்றும் ட்ரம்ப் அரசு அறிவிப்பு. பூமியில் இருந்து 1 மில்லியன் மைல் தொலைவில் எலுமிச்சை போன்ற வடிவம் கொண்ட இதுவரை கண்டிராத புதுவகை கோளை கண்டுபிடித்த நாசாவின் ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி அதிக ஹீலியம் மற்றும் கார்பனால் அக்கோளின் வளிமண்டலம் நிறைந்துள்ளதாக கூறப்படும் நிலையில் அதிக அளவில் வைரம் அங்கு கொட்டி கிடக்க வாய்ப்புள்ளதாக விஞ்ஞானிகள் தகவல். நீலகிரி மாவட்டம் மற்றும் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் உறைபனி ஏற்பட வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. இன்றும் நாளையும் ஓரிரு இடங்களில் இரவு அதிகாலை வேளைகளில் உறைபனி ஏற்பட வாய்ப்புள்ளதாக கணிப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 240 உயர்வு. 1 கிராம் 12,800 ரூபாய்க்கும் சவரன் 1,02,400 ரூபாய்க்கும் விற்பனை. சென்னையில் சில்லறை வர்த்தகத்தில் வெள்ளி விலை வரலாறு காணாத அளவுக்கு உச்சத்தை தொட்டது. சென்னையில் வெள்ளி விலை கிராமுக்கு 10 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 244 ரூபாய்க்கு விற்பனை.